எனக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி செய்றீங்க போல. இன்னைக்கு ஒரு பொடி தான், எனக்கு மட்டும் நிறைய வைக்கணும், சரியா? நிவ்யாமா எங்கடா இருக்க? அக்கா காய்கறி வெங்காயம் எல்லாம் போதுமா பாருங்கக்கா. அக்கா பெரியமா, அம்மா கூப்பிடுறாங்க. அக்கா பெரியமா. என்ன ஹரிதா? அம்மா அந்த காயெல்லாம் போதுமான்னு கேட்குறாங்க. இவ்வளோ காய் போதுமா இல்லை கொஞ்சம் நறுக்கவாக்கா? வெங்காயம் தக்காளி எல்லாமே போதுமான்னு பாருங்க. போதும் சுமதி. என்னாச்சுக்கா, ஏன் சோகமா இருக்கீங்க? ஆமா பெரியமா, ஏன் சோகமா இருக்கீங்க? இந்த நிவ்யா பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியல சுமதி. அவ கண்ணு முழிச்சாளா இல்ல அப்படியே இருக்காளா ஒண்ணுமே தெரியல சுமதி. நம்ம மாப்பிள்ள அவளை பத்திரமா பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவளை நான் பார்க்கணும் போல இருக்குடி சுமதி. வெஜ் பிரியாணினா நிவ்யா உயிரே விடவாளே. இப்ப என் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. அவ கண்ணு முழிக்கனாலும் பரவாயில்ல, அவ முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. அக்கா அழுகாதீங்கக்கா, எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்க்கா. எப்ப கண்டுபிடிக்க சுமதி? என் மகளை பார்க்கணும் போல இருக்கு. நம்ம மனம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டான், அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. தினமும் என் மகளை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு சுமதி. மாமாலாம் சரியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நானாச்சும் வெளியில அழுகிறேன், அவர் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே ரொம்ப அழுகிறாரு. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் சுமதி, அவ முகத்தை பார்க்கணும் சுமதி. இந்த காய்கறி பிரியாணி நான் உயிரே விடுவா. நம்ம வீட்லயே நான்வெஜ் அவதான் சாப்பிட மாட்டா, அவளுக்காகவே காய்கறி பிரியாணி செஞ்சு கொடுப்பேன். என் மகளை பார்க்கணும், என் மகளை பார்க்கணும். அக்கா அழுகாதீங்கக்கா, கண்டுபிடிச்சிடலாம்க்கா. ஆமா பெரியமா, கண்டுபிடிச்சிடலாம் பெரியமா. என் மாப்பிள்ள ரொம்ப பாவம், சின்ன பையனை வச்சுக்கிட்டு என் மகளையும் பார்த்துக்கிட்டு எப்படிதான் சமாளிக்கிறாரோ. இந்த நிலைமை அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு தானே அவரை கல்யாணம் பண்ண சொன்னோம். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்காம நம்ம யாருமே வேணும்ட்டு போயிட்டாரு. எனக்கு என் மகளை பார்க்கணும் சுமதி, என் மகளை பார்க்கணும். என் மகளை நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பையனோட சந்தோஷமா இருங்கன்னு சொன்னது தப்பா? அதுக்காக இப்படி என் பொண்ணு கண்ணிலே காட்டாம வச்சிருக்காரு. இப்ப எங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுமதி. அக்கா அழுகாதீங்கக்கா, சீக்கிரமா மனம் கண்டுபிடிச்சிருவாங்கக்கா. நிவ்யாமா எங்கடா இருக்க? அம்மாக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. என் தங்கமே எங்கடா இருக்க? எல்லாம் என்னால வந்தது பெரியமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன் மேல எந்த தப்பு இல்லை ஹரிதா, இதெல்லாம் நம்ம கெட்ட நேரம். பெரியமா அக்காவை பார்க்கணும் பெரியமா, அக்கா வேணும் பெரியமா. அழுகாதடா அழுகாத. மனோனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான், சரியாம்மா? சரிங்க பெரியமா. ஆண்டவா, சீக்கிரமா என் பொண்ணு எங்க இருக்கான்னு என் மகையை கண்டுபிடிக்கணும். நான் திருப்பி என் மகளை பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும். கவலைப்படாதீங்கக்கா, கூடி சீக்கிரத்துல அது நடக்கும். அம்மா சொல்றேன், கேவ்னா குகை. குகைனா இப்ப நம்ம படுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நம்மளுக்கு வீடு இருக்குல்ல, அதே மாதிரி காட்டுல இருக்க விலங்குகளுக்கும் இந்த மாதிரி குகை தான் வீடு. ஆமா ஆமா, பெரிய பெரிய டைனோசர்ஸ்லாம் இருக்கு. அது வந்து கனிக்குட்டியை தூக்கிட்டு போகுது. டேய் என்னடா என் பிள்ளைய மிரட்டிட்டு இருக்க? அவ்வளோதான் பார்த்துக்கோ. அப்படிதான் நீ மிரட்டுவ? என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? அம்மா கிட்ட அடி வாங்குனதெல்லாம் மறந்து போச்சா டாடி? நீங்க தானே சொல்லிருக்கீங்க அம்மா நல்லா அடிப்பாங்கன்னு. ஏதாவது அம்மாவை கோபப்படுத்துனீங்கன்னா அம்மா உங்களை சப்பு சப்பு அடிச்சுவாங்க. ஆமா புரியுதா? அமைதியாரு. புரியுது புரியுது. என்னடா உச்சிக்குட்டி பயலே, ஆள் வச்சு மிரட்டுறியா? ஆமா, இன்னொரு வாட்டி நீ ஏதாச்சும் சொல்லி பயன்படுத்துனீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எங்க அம்மா உங்களை நல்லா அடிப்பாங்க. அம்மா இன்னும் இந்த கேவ்ல விலங்கு இருக்காமா? அதெல்லாம் இல்லடி தங்கம், இந்த கேவ்ல எந்த விலங்கும் இல்லை.
இந்த கேவ்க்குள்ள ஒரு சின்ன கோயில் இருக்கு. கோயில்னா? இவன் ஒருத்தன் கேள்வி கேட்டே மனுஷங்களை கொன்றுவான். குழந்தைங்கன்னா கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஸ்மார்ட்டான குழந்தைங்க எல்லாருமே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஸ்மார்ட்டான பேரண்ட்ஸு அவங்களுக்கு பதில் சொல்லணும். நீ ஸ்மார்ட் இல்லையா? டாடி ஸ்மார்ட் இல்லம்மா. அடிங்க, என்ன இத்தனை நாள் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் யாரா சொன்னது? உங்க அம்மா வந்தானே நான் ஸ்மார்ட் இல்லையா? இருடி, உங்க அம்மா இல்லாத நேரம் தனியா என்கிட்ட மாட்டு வேலை, அப்ப வச்சுக்கிறேன். மாட்டேன் டாடி. அம்மா இனிமே எங்க போகவும் நான் விட மாட்டேன். அம்மா எனக்கு வேணும் டாடி. நீ கவலைப்படாதடி தங்கம். அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடயே தான் இருப்பேன். சரியாம்மா? சரிம்மா. அம்மா அம்மா இனி அந்த கல்லு மேல நிக்க வைக்கிறீங்களா? சரிடி செல்லம். அம்மா பாத்தீங்களா, நான் உங்களை விடவும் அப்பாவை விடவும் ஹைட்டா இருக்கேன். ஆமாடி தங்கம், எங்கள் 2 பேர்த்த விட நீ தான் ஹைட்டாக இருக்கு. இனிமே எங்க வெளியில போனாலும் நான் உங்களை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறேம்மா. சரியாம்மா? அப்பாவுக்கு வயசாயிடுச்சுல, அதனால நான் உங்களை கூட்டிட்டு போறேன் எங்க போனாலும். ஆமாம் ஆமாம், அப்பாவுக்கு வயசாயிருச்சுல, இனிமே அம்மாவை நீ தான் எங்கே போகணுன்னாலும் கூட்டிகிட்டு போகணும். சரியாம்மா? இன்னைக்கு ஃபுல்லா அம்மாவும் மகனும் என்னை நோஸ் கட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. நடத்துங்க நடத்துங்க. கனிமா, அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா? அம்மாவை மட்டும்தான் பைக்ல வச்சு கூட்டிட்டு போவியா? அச்சோ பாவம், அப்பாவும் கெஞ்சுறாரு. நம்ம அப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போவோம். நாங்கள் 2 பேரும் உன் பின்னாடி உட்காந்துக்கிறோம். நீ அழகாக முன்னாடி உட்காந்து எங்கள் 2 பேர்த்து வெளியில் கூட்டிகிட்டு போவோம். சரிம்மா, உங்க 2 பேத்தையும் நான் பைக்ல வச்சுக்கிட்டு துப்பு துப்பு துப்புன்னு ஓட்டிட்டு போறேன். அப்ப டாடி எனக்கு துப்பு துப்பு பைக் வாங்கி தர சொல்லுங்கம்மா. அது என்னடா டுப்பு டுப்பு பைக்கு? ராயல் என்ஃபீல்ட சொல்றான்டி. பாத்தியா, சாருக்கு எடுத்தோன்னே ராயல் என்ஃபீல்டு பைக் வேணுமா? வாங்கி கொடுறா. என் மகன் கேட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்கிடுவோம். ஓகேவா கனிமா? அப்பா உனக்கு டுப்பு டுப்பு பைக் வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் 2 பேர்த்தையும் அந்த பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு அழகாக கூட்டிகிட்டு போகணும். சரியாம்மா? சரிம்மா. ஏண்டி தங்கம், உனக்கு அந்த பைக்கு தான் ரொம்ப பிடிக்குமா? நிறைய அங்கிள்லாம் அந்த பைக்ல தான் ஓட்டிட்டு போவாங்க, அதனால எனக்கு அந்த பைக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னெல்லாம் நோட் பண்ணிருக்கான் பாத்தியாடி. ஆம்பளை பையங்கிறத நிரூபிச்சிட்டான் பாரு. என் செல்ல குட்டிக்கு அப்பா ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி தருவாங்க. நீ அழகாக உட்காந்து ஓட்டிட்டு போ. நம்ம அதுக்கு முதல்ல நீ பெரியவன் ஆகணும். அதுக்கு முன்னாடி அப்பா தான் நம்ம 2 பேர்த்தையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போவாங்க. சரியாம்மா? நீ நல்லா சத்தா சாப்பிட்டு பெரிய ஆள் ஆகி எங்கள் 2 பேர்த்தையும் உன் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போ. சரியாம்மா? சரிம்மா. பொன்னாட்டி, வைத்தியரையா வராரு. வா, அந்த பக்கம் போவோம். இதே தான் வந்துட்டாரு. நம்ம அவரை பார்த்துட்டு ரூமுக்கு போவோம். சரியாம்மா? சரிம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? அடிக்கடி தலை தான் ரொம்ப வலிக்குது. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ கீழே விழுந்ததுனால மண்டையில அடிபட்டிருக்குல, அதனாலதான் வலி வருது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. நான் கொடுக்குற சூரணத்தை மட்டும் கரெக்டா சாப்பிட்ரு. சரியாம்மா? வேலை வலிக்கு நீ அந்த மருந்து சாப்பிட்டாலே போதும், உன் தலைவலி குறைஞ்சிரும். சரிங்க ஐயா. அப்புறம் நான் ஒரு மூலிகை தைலம் கொடுத்துருக்கேன், அதை தலைக்கு நல்லா தேய்ச்சி 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ தலைக்கு குளிக்கணும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை அந்த மூலிகை தைலத்தை தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சு குளிச்சேன்னா உன் தலையில இருக்க எல்லா பாரமும் குறைஞ்சிரும். அப்புறம் நீ பரிபூர்ணமா குணமாயிருவ. சரிங்க ஐயா. ஐயா, நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சரிப்பா, ஏதாவது உன் மனைவிக்கு பிரச்சனைனா இங்க கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நான் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா வேலைக்கு இந்த பொண்ணுக்கு கொடு. கண்டிப்பாங்க ஐயா. தாத்தா தேங்க் யூ, உங்க அம்மாவை சீக்கிரமா கண்ணு முழிக்க வச்சதுக்கு. நன்றிடா லட்டு கண்ணா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அம்மா உன்கிட்ட பேசிட்டாங்களா? ஆமா தாத்தா, ரொம்ப தேங்க் யூ. நல்லா பேசுறான் உங்க மகன். நல்லா இருப்பா.
அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துட்டு போங்க, தாத்தாவை பார்த்துட்டு போங்க. நானும் அதான் தாத்தா சொன்னேன். ஆனா டாடிக்கு வேலை இருக்கான் தாத்தா. கையில ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தொப்பு தொப்புன்னு அடிப்பாங்க தாத்தா. அதனால நீங்க கூட்டு வர மாட்டேன்னு சொல்றாங்க தாத்தா. அப்படியா? டாடிக்கு வேலை தானே முக்கியம். அப்போ டாடி வேலை பார்க்கணும்ல. டாடிக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு இங்க வாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மாவை கோவப்படுத்தாம பார்த்துக்கோங்க. சரியாம்மா? அம்மா மருந்து கரெக்டா சாப்பிடலனா அந்த மருந்து கரெக்டா கொடுங்க. சரியாம்மா? சரி தாத்தா. சமத்து பையன். நல்லா இருமா. நல்லா இருப்பா. இப்படி ஒண்ணு போல 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிப்பா. அப்புறமா வந்து நான் கொடுக்குற சூரணத்தையும் மூலிகை மருந்தையும் வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா. சரிப்பா, நான் வரேன். சரிங்க ஐயா. குட்டி கண்ணா, தாத்தா வரேன். சரி தாத்தா, பாய். பாய். அது வந்து கேடு. பழனி. பழனி. எங்க போன? இளையமுத்தூர். செம காமெடி. ஊதுங்கப்பா. டேய், எறா விசில. செருப்பு. ஏய், நீ ஊது. பொம்பளைங்க. ஏய், பொம்பளை எல்லாம் குடிச்சுட்டாண்டி பாட்டில் வெளியேறி போச்சு. வாய ஊதுறி. அப்பா, சூப்பரா இருக்குப்பா. ஆமாடா, நல்ல சிரிப்பா இருக்குல்ல. ஒருத்தி இங்க கோவமா உட்காந்துருக்கேன். என்னை சமாதானப்படுத்தணும் கொஞ்சமாவது தோணுச்சா இவனுக்கு? அப்பனும் மகளும் சேர்ந்துக்கிட்டு காமெடி வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. காப்பி உடனே போட்டா இவன் குடிச்சிட்டு மீதி வச்சு காப்பியா? இது நம்ம பஸ் வர நேரமாச்சே, வேற பஸ் வருது. இந்த சரவணவ இந்த வாரம். செம காமெடி. அப்பா, இந்த காமெடி நல்லா இருக்குப்பா. ஆமாண்டா பிரியாம்மா. அம்மாக்கு தண்ணி தவிக்குதான், தண்ணி எடுத்து குடுறா. தண்ணி வேணுமாமா? நான் எடுத்து வரேன். காமெடி செம்ம. இந்த வாரேன்டா, காமெடி சமயம் இந்த வாரம். ஹலோ மேடம், உனக்கும் எனக்கும் சண்டை. எதுக்கு என் பக்கத்துல வந்து இப்படி உட்காந்துருக்க? நான் வேற கெட்ட பையன், நீ வேற பக்கத்துல வந்து உட்காந்துருக்க. அதனால கொஞ்சம் பின்னாடி போ. ஆ, இப்ப எதுக்குடி நீ அடிச்ச? நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேனா? நான் வாட்டுக்கு காமெடி வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேன். என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து அடிச்சா? பொண்டாட்டி இங்க சண்டை போட்டு இருக்காளே, அவளை சமாதானப்படுத்தி பேச வைப்போம்லாம் கிடையாது. காமெடி வீடியோ பார்க்குற காமெடி வீடியோ. என்ன சமாதானப்படுத்தினாலும் சமாதானமாக மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கு என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதனாலதான் நான் ரிலாக்ஸா காமெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். தள்ளு தள்ளு, சூரி காமெடி செம்மையா இருக்கு. இன்னொரு வாட்டி நீ காமெடி பார்த்த ஃபோனை தூக்கி உடச்சிடும் பார்த்துக்கோ. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபோன் அங்கிட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு என்ன சமாதானப்படுத்து. நீ தானே என் மேல 1 வாரம் வரைக்கும் கோவமா இருப்பேன்னு சொன்ன. 1 வாரம் கழிச்சு நான் வேணா சமாதானப்படுத்துறேன். இப்போ தள்ளு, நான் காமெடி வீடியோ பார்க்கணும். உன்கிட்ட பேசலாம் சரி வராது. உன்னையா இந்த வரேன். ஏய், திருப்பி அடிச்சிடாத. இப்ப என்ன, நான் உன்னை சமாதானப்படுத்தணும் அவ்வளவுதானே? ஆமாம். என் செல்ல மைத்திலி, என் அன்பு பொண்டாட்டியே, என் அழகு ராணியே, என் காதலியே, என் மகளின் தாயே, என் குட்டி செல்லமே, ஐ லவ் யூடி பொண்டாட்டி. சாரிடி பொண்டாட்டி. எவ்வளோ சொன்ன, கொஞ்சமாவது என் மேல கோவம் குறையுதா பாரு. சரி விட, அப்படியே என் முகத்தை பார்த்துக்கிட்டே இரு. பார்த்தா பாரு. ஐ லவ் யூ. ஹாய், என் பொண்டாட்டி சிரிச்சிட்டம்மா. என் மேல இருக்க கோவம் போயிருச்சா? சாரி மை டியர் பொண்டாட்டி. அன்னைக்கு தெரியாம ஏதோ எமோஷன்ல திட்டிட்டேன். சாரி. பரவாயில்ல. ஆனால் இனிமே கலைஞ்சு போன அந்த 2 குழந்தைங்களை பற்றி சொல்லாத. வேற என்ன வேணாலும் சொல்லி நீ திட்டிக்கோ. நான் எந்த கோவமும் பட மாட்டேன். சரி மைத்திலி, இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். நான் உன்னை திட்டவே வேணான்னு சொல்லலை. நீ என்னை என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். ஆனால் அந்த மாதிரி மட்டும் சொல்லாத.
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா, சாரி. ம். கிலாமா, வா அகிலா. இனியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிரியா பாப்பா எங்க? வந்த உடனே அத்தை எப்படி இருக்கீங்க, மாமா எப்படி இருக்கீங்கலாம் கேட்கறது இல்ல. எடுத்தோடனே பிரியா பாப்பா எங்க? சின்ன பையன் தானடா, அவன் வயசுக்குள்ள பிள்ளைய தானே தேடுவான். ஆமா, சரவணா சொல்றதா கரெக்ட். அவன் வயசு பிள்ளைங்கள தானே தேடுவாங்க. எங்க அன்னைக்கு கையில அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் வேகமா ஓடி வந்தேன் பாக்குறதுக்கு. யார் சொன்னா? யார் சொல்லுவா? என் அண்ணன் தான். என் பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சு, அது தெரியாம நான் திட்டிட்டேன், என் கூட பேச மாட்டேங்கிறான்னு புலம்புனா. சரவணா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டியா? ஆமா, என் மனசுல உள்ளது யார்கிட்ட நான் புலம்ப முடியும்? நீ அப்புறம் வச்சுக்கிறேன். பிரியா பாப்பா, எனக்கு இந்த டச் நல்லாக்கா. இனியா மாமா, நீங்க என்ன டச் போட்டாலும் சூப்பரா இருக்கு. Thank you. இதெல்லாம் நல்லா பேசுவான் இவன். அத்தை, இந்த இனியா மாமா எப்பவும் அழகா தான் இருப்பாங்க. அவங்கள திட்டிட்டே இருக்காதீங்க அத்தை. பாத்தியாமா, பிரியா பாப்பாவை எனக்கு சப்போர்ட் பண்றா. நீங்க எப்ப பாரு திட்டிட்டே இருக்கீங்கம்மா. சரிப்பா. பிரியா பாப்பா, உனக்கு இந்த கவுன் சூப்பரா இருக்கு. ஐ, தேங்க் யூ மாமா. ஏய் மைதிலி, நிவ்யா பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? ஏண்டா அண்ணா, நிவ்யா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நிவ்யாட்ட கண்ணு முழிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? என்னது, நிவ்யாட்ட கண்ணு முழிச்சிட்டாங்களா? ஏய் மைதிலி, என்ன சொல்றா? அது அண்ணா, நீயாச்சும் சொல்லு. அப்போ உங்க 2 பேத்துக்கும் நிவ்யாவும் கண்ணனாவும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம் சொல்லு, நாங்க எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? சொல்லுண்ணா.